ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இதில் போன ஸ்லோகத்தில் தான் யார் ஒருத்தர் உடல் எப்படிப்பட்ட உடலாக இருந்தாலும் சரி, மனிதனோ தேவனோ இல்லை அசையாதன எப்படிப்பட்ட உடலாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா உடலுக்குள்ளேயும் இருக்கிறது சமமான அந்த ஈஸ்வரனான ஜீவாத்மா தான் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அந்த ஆத்மாவுக்கு தீங்கு விளைவிக்கிறதில்ல, அதோட அந்த ஆத்மா அனுபவமான அந்த உயர்ந்த இடத்தையே அடைகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ 29வது ஸ்லோகத்தில் நம்ம அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது நான்றது ஆத்மா இல்லையா? இப்போது நான் சாஸ்திரம் எது ஒத்துட்ருக்கோ அதை நான் செஞ்சால் அது புண்ணியம். அதே போல் சாஸ்திரத்தில் எதை ஒத்துக்கலையோ அதை நான் செஞ்சால் அது பாவம் அப்படின்றத புரிதல் இருக்குது. ஆனால் இப்போ இந்த நான்றது ஆத்மா தான். அப்போ இந்த ஆத்மா தான் செய்யுதுன்னாலும் இந்த உடல் இல்லாத ஆத்மா இது போல் செய்யுதா? இல்லையே. இந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை அடைஞ்ச ஒரு முக்தாத்மாவுக்கு இது எதுவுமே கிடையாது. அந்த ஆத்மா யாரையும் அடிக்கிறதில்ல, யாரையும் துன்பப்படுத்துறதில்ல, தப்பான செயல்கள் எதுவுமே செய்யறதில்ல, எதுலேயுமே ஈடுபடுறதில்ல இல்லையா? அப்போ உடல் இல்லாத ஆத்மா தனியாக இருக்கும்போது இது எதையுமே செய்யறதில்ல. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, செயல்களுக்கோ இல்லை இந்த வினைகளுக்கோ இந்த உடல் தான் காரணம். ஆத்மான்றது அக்கர்த்தான்னா எதுவும் செய்யாதவர். அப்போ எது செஞ்சுட்டே இருக்காரே அப்படின்னா கர்மாதீனமாக அந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிறதுனால தான் ஆத்மா செய்யுது அப்படின்ற மாதிரி அமையதே தவிர உடல் இல்லாத ஆத்மா இது எதுலேயுமே ஈடுபடுறதில்ல. இந்த ஒரு புரிதலை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம 29வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பிரக்ருத்யைவ ச கர்மாணி கிரியமாணானி சர்வஷः யஃ பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. பிரக்ருத்யா ஏவ, பிரக்ருத்தியவன்னு இந்த இடத்துல திரும்பவும் பிரகிருத்தின்றது மூல பிரகிருதி இல்லை, பிரகிருத்திலிருந்து வந்த உடலால் தான் சர்வசக கர்மாணி கிரியமானானி எல்லா கர்மங்கள் செயல்களும் செய்யப்படுகிறது அப்படின்ட்டு இதுதான் இப்போ முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஏன்னா உடல் இல்லாத ஆத்மானால எதுவுமே இதெல்லாம் செய்யறது இல்லை. அப்போது இப்போ நம்ம நான் யாரையானு ஒருத்தர் அடிச்சுட்டு நான் அடிக்கலை, இந்த உடல் தான் அடிக்குது, நான் அந்த ஆத்மா அடிக்கலை அப்படின்னு சொல்லி போயிடலான்னா இது தப்பிச்சு போகிறத பற்றி கிடையவே கிடையாது. அதை பற்றி பகவான் சொல்லவே வரல. என்ன ஒரு நினைப்பு நம்ம வச்சுக்கணும்னா, இந்த உடல் இருக்கிறதுனால தானே நான்றது ஆத்மா இது எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு பாவம் புண்ணியம்னு எல்லாம் திரும்ப அதுலேயே உழண்டு பல பிறவிகள் எடுத்து திரும்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்போது எப்போ இந்த உடல் இருக்கிறதுனால தான் நான் எல்லாமே செய்கிறேனோ அதனால தான் பாவ புண்ணியங்கள்லாம் ஏற்படுதோ, இயற்கையில் நான்ற அந்த ஆத்மா செயல்பாடுகளே இல்லாதவர் தானே. அந்த ஆத்மான்றது முக்த ஆத்மான்றது எந்த செயல்பாடுகளுமே இல்லாதவர் இயற்கையில். அப்போ எதுக்கு இந்த கர்மம் காரணமாக உடலை எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப பல காலம் அந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த நினைப்பு வரணும் இல்லையா? ஏன்னா எப்போ இந்த நினைப்பு நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக படையுதோ அப்போ தான் இதிலேருந்து நம்ம வெளியில் வரணுன்ட்டே யோசிப்போம். அதுக்காக இந்த மாதிரி யோசனை போய் பஷ்யதி இப்படின்னு யார் ஒருத்தர் பார்க்குறாங்களோ, ஏன்னா இந்த நான்ற ஆத்மா தனியாக இருந்தால் இதெல்லாம் செய்ய தேவையில்லையே, இல்லை எதுலையுமே ஈடுபட தேவையில்லையே, பாவ புண்ணியங்கள்லாம் சேர்க்க தேவையில்லையே, இந்த உடலுக்குள்ளே வர்றதுனால தானே ஏற்படுதுன்ற யார் ஒருத்தர் பார்க்குறாங்களோ ததா ஆத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. அதே போல் ஆத்மாவும் அக்கர்த்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் உண்மையான விவேக்கியாக இருக்காங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அந்த உண்மை புரிஞ்சிடுச்சு. நான்ற ஆத்மா தான் பண்ணுது அப்படின்னா, ஆனால் நான் அந்த முக்தாத்மா பண்ணுறது இல்லையே, இந்த உடலுக்குள்ளே சிக்கிக்கிட்டதுனால தானே பண்ணுது. அப்போ அதிலிருந்து எப்படி வெளியில வருதுன்றத பார்க்கணும் அப்படின்ற அந்த புரிதல் வந்துட்டாலே அப்படிப்பட்டவர் தான் விவேகி அப்படின்றத சொல்றது தான் இந்த 29வது ஸ்லோகம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.